12th Computer Application Chapter 11 Network Examples and Protocols அப்படின்ற லெசன்ல இருந்து நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் 11.2 ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ இந்த 11.2 ரெஃபரன்ஸ் மாடலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் டிஸ்கஸ் பண்ண போகிற மாடல் வந்து ஓஎஸ்ஐ மாடல் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னும்போது ஒரு நெட்வொர்க்கில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஒரு டேட்டாவை வந்து சென்ட் பண்ணவோ ரிசீவ் பண்ணவோ ட்ரை பண்ணும்போது அந்த சென்ட் பண்ணுற டேட்டாவும் ரிசீவ் பண்ணுற டேட்டாவும் வந்து எந்தெந்த ஸ்டேஜஸ்லாம் க்ராஸ் பண்ணி எப்படி வந்து அது கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து ரிசீவ் பண்ணவோ ஆர் சென்ட் பண்ணவோ முடியும் அப்படின்றத வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடல் மூலமாக நம்ம பார்ப்போம். ஸோ ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னா என்ன? ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன், அதுதான் இதனுடைய எக்ஸ்பேன்ஷன். And model was found in the year 1934, general framework that enables network protocols along with software and system to be developed based on general set of guidelines. So இந்த OSI மாடல் அப்படின்றத டெவலப் பண்ண இயர் வந்து 1934. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு டிசைன் எப்படி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் காம்பினேஷனில் வந்துட்டு இந்த லேயர்ஸில் ஒவ்வொரு டேட்டாவும் வந்து கன்வெர்ட் ஆகி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அண்ட் தென் ரிசீவர் எண்டில் போயிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக செக்யூர்டாக வந்துட்டு ரிசீவ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டாண்டர்டைசேஷனே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. It describes the standards for the intercomputer communication. ஸோ இது வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம டேட்டாவை வந்து அனுப்பும்போது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும், ஸோ அதில் என்னெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ஓஎஸ்ஐ மாடல். ஸோ ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஓஎஸ்ஐ லேயரில் வந்துட்டு நமக்கு 7 லேயர்ஸ் இருக்குது. ஸோ 7 layers அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லேயர். இட் டிஃபைன்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டிவைஸ். நம்ம ஸோ இந்த லேயர் வந்து நம்ம சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணியிருக்க கேபிள் லைக் கோஆக்சியலாக இருக்கலாம், ஃபைபர் ஆப்டிக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன மீடியம் ஆஃப் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து இந்த ஃபிசிக்கல் லேயரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ அடுத்த லேயர் வந்து டேட்டா லிங்க் லேயர். இட் இஸ் அ செகண்ட் லேயர் அண்ட் இட் கேரண்டீஸ் தட் டேட்டா டிரான்ஸ்மிட்டட் ஆர் ஃப்ரீ ஆஃப் எரர்ஸ். This layer has a simple protocols like 802.3 for Ethernet and 802.11 for Wi-Fi. ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயர் ஃபிசிக்கல் லேயருக்கு அடுத்த லேயர் டேட்டா லிங்க் லேயர். ஸோ இந்த லேயரில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற டேட்டா வந்து எரர் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கும். ஸோ அதுக்கான ஒர்க் எல்லாமே வந்துட்டு டேட்டா லிங்க் லேயரில் தான் நடக்கும். ஸோ இந்த லேயரில் வந்துட்டு 2 ப்ரோட்டோகால் சொல்லியிருக்காங்க. 802.3 ஃபார் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஈத்தர்நெட் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வந்துட்டு IEEE அப்படின்றவங்க வந்துட்டு 802.3 அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால்லாம் வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால் தான், ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் தான் வந்து 802.3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து 802.11 அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு வைஃபை கனெக்டட் சிஸ்டம் அண்ட் அது நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா சென்ட் பண்ணுறது வந்து வைஃபை கனெக்டட் சிஸ்டமாக இருக்கும் அண்ட் ரிசீவிங் எண்டில் யூஸ் பண்ணுறது வந்து வயர்டு சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு கம்பேட்டிபிலிட்டியை வந்துட்டு என்ஷூர் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் எல்லாமே உங்களுக்கு எதில் இருக்கும் அப்படின்னா 802.11 அப்படின்ற ப்ரோட்டோகாலில் இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டா லிங்க் லேயரில் வந்து உங்களுடைய டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அடுத்து நெட்வொர்க் லேயர் இட் இஸ் a third layer determining the path of the data packets. At this layer routing of data packets is found using IP addressing. ஸோ மெயின்லி ஐபி அட்ரஸிங் அப்படின்றதே வந்துட்டு டேட்டா லேயரில் நடக்கும். ஸோ ஒரு சென்டர்ஸ் அண்ட் ரிசீவர்ஸோட ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதில் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அந்த டேட்டாஸை வந்து பேக்கெட்ஸாக கன்வெர்ட் பண்ணி எந்த பாத்தில் வந்து ரூட் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு நெட்வொர்க் லேயரில் தான் நடக்கும்.
ஸோ அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். இட் இஸ் அ ஃபோர்த் லேயர் தட் கேரண்டீஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் sending of data is successful. It includes the error checking operations. So transport layerல வந்துட்டு நம்மளுடைய டேட்டாவை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இந்த எரர் செக்கிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செஷன் லேயர். இட் இஸ் அ ஃபிஃப்த் லேயர் ஐடென்டிஃபைஸ் த எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம் செஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் என்டிட்டிஸ். அதாவது இந்த ஃபிஃப்த் லேயரில் வந்துட்டு நம்ம ஒரு கனெக்ஷனை ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ்புக்லேருந்து ஒரு டேட்டாவை நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபேஸ்புக்கோட சர்வருக்கு நம்மளுடைய செஷன் வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ அந்த செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த செஷன் லேயர். ஸோ ப்ராப்பராக வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் வந்துட்டு என்ஷூர் பண்ணுறது இந்த செஷன் லேயர். It controls dialogues between computers. For instance, while accessing a system remotely, session is created between your computer and the remote system. ஸோ ஒரு செஷன் தனியாக ஒரு செஷனை வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம என்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ரெக்வஸ்ட் வந்து எந்த சிஸ்டம்லேருந்து வரணுமோ அந்த சிஸ்டம்க்கும் அந்த ரிசீவர் சிஸ்டம்க்கும் சென்டர் சிஸ்டம்க்கும் ஒரு செஷனை வந்து க்ரியேட் பண்ணோம் இந்த செஷன் லேயர். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். இட் இஸ் a sixth layer that does the translation of data to the next layer. Prepare the data to the application layer. Encryption and decryption protocols occur in this layer, such as secure socket layer. ஸோ மெயின்லி வந்து நம்ம டேட்டாவை நம்ம அனுப்பும் போதோ இல்லை ரிசீவ் பண்ணும்போதோ வந்துட்டு அது செக்யூர்டாக போகணும். ஸோ செக்யூர்டாக போகணும் அப்படின்னும் போது அது என்கிரிப்ட் பண்ணி நம்ம டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகி அது வந்து என்கிரிப்ட் ஆன டேட்டா ரிசீவ் பண்ணும்போது டீக்ரிப்ட் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் டேட்டா வரணும். ஸோ அதுக்கு தேவையான அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து எஸ்எஸ்எல் செக்யூர் சாக்கெட் லேயரில் தான் வந்து நடக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம செவன்த் லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர். இட் இஸ் த செவன்த் லேயர் விச் ஆக்ட்ஸ் as a user interface platform comprising of software within the system. ஸோ ரிசீவ் ஆன டேட்டா வந்து அப்ளிகேஷன் லேயரில் கரெக்டாக ப்ராப்பராக ரீச் ஆகிட்டா அது கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணுற ஒரு லேயர் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து இன் டீட்டெயில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன் டீட்டெயில் வேணுன்றவங்க ஃபர்தராக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர் என்ன பண்ணும், எப்படி வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, எப்படி போய் ரிசீவ் ஆகுது லாஸ்ட்டில் அப்படின்றது வரைக்கும் ஒவ்வொரு லேயர்லேயும் வந்துட்டு டேட்டாவோட கன்வர்ஷன் ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் இதில் ஓஎஸ்ஐ லேயரில் இதில் கொடுத்துருக்க இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒவ்வொரு லேயர்லேயும் வந்துட்டு என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஹெச்டிடிபினா எதுக்கு என்ன சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, லைக் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது க்ரோம் அந்த மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் ஹெச்டிடிபி, இமெயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எஸ்எம்டிபி. ஸோ அந்த மாதிரி என்னென்ன சர்வீஸ்க்கு என்னெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் வந்துட்டு என்னெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு உங்களுடைய டேட்டா வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது. இங்கே கொடுத்துருக்க மாதிரி அப்பர் லேயர் டேட்டா இந்த 3 லேயர்ஸும் வந்து அப்பர் லேயர் டேட்டான்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறமா வர டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செக்மெண்ட்டாகவும் பேக்கெட்டாகவும் ஃப்ரேமாகவும் பிட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வீடியோவை கோத்ரூ பண்ணிங்களா உங்களுக்கு ஓஎஸ்ஐ லேயரோட இன்டெப்த் நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நெட்வொர்க்கில் தான் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க் மூலமாக தான் நம்ம கம்யூனிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு எப்படி இருக்கும் நம்ம சிஸ்டம்ஸ் அப்படின்னா, நம்ம சிஸ்டம்ஸ் வந்து லேண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ லேண்ட் கேபிளில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். லேண்ட் கேபிளில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து RJ45 பின் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக வர லெசன்ஸில் வந்து பார்ப்பீங்க. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு RJ45ன்னு ஒரு பின் இருக்கும். அந்த பின்னை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருப்போம். ஸோ இது கனெக்ட் பண்ணி இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம், NIC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 2 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு
நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு யூஸ் பண்ணி தான் இந்த கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இந்த கம்யூனிகேஷன் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் கனெக்ட் பண்ண போகிற கம்ப்யூட்டர் வந்து வேறு ஏதாவது விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணோம், லைக் மேக் அந்த மாதிரிலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஆர்கிடெக்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கலாம். ஸோ இது வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது எல்லா சிஸ்டம் ஒரே மாதிரியா இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து OSI மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த OSI மாடலில் வந்துட்டு 7 லேயர்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு லேயர்லேயும் வந்துட்டு நமக்கு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் எடுக்கும். ஸோ நம்ம என்ன டேட்டா சென்ட் பண்ணுறோமோ ரிசீவ் பண்ணுறதும் அதே டேட்டாவாக இருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய மெயின் கான்செப்ட். ஸோ OSI மாடல் லேயர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர், presentation layer, session layer, transport layer, network layer, data link layer and physical layer அப்படின்னு சொல்லிட்டு 7 layers இருக்கு. ஸோ ஃபர்தர் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு லேயரும் வந்து என்ன பண்ணும் கம்யூனிகேஷனுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் லேயரில் இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னும் போது என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா எல்லா நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ், நம்ம நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற குரோமா இருக்கட்டும், இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசராக இருக்கட்டும், இல்லை நம்ம மெயில் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுற அவுட்லுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வீடியோ கால் பண்ண நம்ம கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற ஸ்கைப்பாக இருக்கட்டும். ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நெட்வொர்க் அப்ளிகேஷன் தான். ஈவன் நம்ம வந்து பேங்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, லைக் பேமெண்ட்லாம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற விர்ச்சுவல் டெர்மினல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸாக தான் உங்களுக்கு நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ், இந்த நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு இருக்கிற ப்ரோட்டோகால் தான் வந்துட்டு அதுக்கு நமக்கு தேவையான ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எதில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் லேயரில் தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்துட்டு உங்களுடைய ஆப்ஸில் நீங்கள் கொடுக்குற நீங்கள் சென்ட் பண்ணுற டேட்டாவோ ரிசீவ் பண்ணுற டேட்டாவோ வந்து ப்ராப்பராக வந்து சென்ட் ஆகிறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் தேவையான செட் ஆஃப் ரூல்ஸை வந்துட்டு இதில் தான் இருக்கும். ஸோ என்னெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த HTTP, HTTPS அப்படின்லாம். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோட்டோகால்ஸ் தான். ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. லைக் HTTP, SMTP, IMAP, and then POP3, FTP. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ் தான் வரும். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு குரோம்லேயும் வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் வந்து நான் ஒரு ஃபைலை சென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வேணும். ஸோ இந்த ஃபைல் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எந்த சிஸ்டம்லேருந்து எந்த சிஸ்டமில் எப்படி பேக்கெட் பண்ணி எப்படி வந்து சென்ட் பண்ணி எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா FTP, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகாலில் தான் அதுக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதுவே வந்துட்டு நான் அவுட்லுக்கோ ஸ்கைப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு செக்யூர் சிஸ்டம் தேவை அப்படின்னும் போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த HTTP ஆர் HTTPSன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து செக்யூர் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே நம்ம விர்ச்சுவல் டெர்மினலில் வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம், இல்லை வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால் அப்படின்னா டெல்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெல்நெட்டும் வந்து ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் தான் அது.
ஸோ டெல்நெட்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து செக்யூர்டா வந்து உங்களுடைய டேட்டாஸ்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத வந்து அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எதுல அவைலபிளா இருக்கும் அப்படின்னா டெல்நெட் அப்படின்ற ப்ரோட்டோகால்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே கேரி அவுட் பண்ற ஒரு லேயர் எந்த லேயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் வந்து அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயருக்கு அடுத்த லேயர் தான் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து டேட்டாஸ் வந்து ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வரும். ஸோ வர்ற டேட்டா வந்து என்ன மாதிரி டேட்டாவா இருக்கும் அப்படின்னா அது கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேட்டாவா வேணா இருக்கலாம். ஸோ டேட்டாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம என்ன டேட்டாவை தான் உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும். இந்த டேட்டாஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ண டேட்டாவை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ மிஷின் லாங்குவேஜ் அப்படின்றது 0s and 1s இருக்கும். ஸோ கன்வெர்ட் ஆனது வந்துட்டு உங்களுக்கு இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம ரிசீவ் டேட்டாவை வந்து மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கன்வெர்ட் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்லேட் பண்ண இந்த டேட்டா வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு என்னவா மாறும்னா உங்களுக்கு கம்ப்ரஸ்டு டேட்டாவா மாறும். ஸோ இந்த கம்ப்ரெஷன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் வந்து நம்மளுடைய ஃபைல் சைஸ் வந்து ஹெவியாக இருக்குது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1 GB இருக்குது, அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். அதுவே வந்து அதை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டேட்டாஸை வந்து நம்ம சென்ட் பண்ணும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 500 MB நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதனுடைய சைஸ் ரொம்ப கம்மியாகும்போது ஸ்பீடும் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா கம்ப்ரெஷன் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன ஆகும் நம்மளுடைய டேட்டா அப்படின்னா டேட்டா கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ கம்ப்ரெஸ் பண்ண டேட்டாவை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து அனுப்ப மாட்டோம். ஸோ டைரெக்டாக அனுப்புறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து என்கிரிப்ட் பண்ணுவோம். அதாவது என்கிரிப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து ரொம்ப செக்யூர்டாக நம்ம என்ன அனுப்புகிறோமோ அது கரெக்டாக போய் ரிசீவ் ஆகும். இன்பிட்வீன் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காமல் செக்யூர்டாக அனுப்பணும் அப்படின்னா நம்ம டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்பணும். ஸோ என்கிரிப்ஷன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம என்ன அந்த மாதிரி உங்களுடைய டேட்டா வந்து ஆகும். ஸோ அந்த என்கிரிப்ட் ஆன டேட்டா வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிசீவர் எண்டில் போயிட்டு டீக்ரிப்ட் ஆகும். ஸோ இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒரு டேட்டாவை அனுப்பும்போது டிரான்ஸ்லேஷன் நடந்து டேட்டா என்கிரிப்ஷன் நடந்து அது என்கிரிப்ஷன் பண்ண டேட்டா வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் மூலமாக உங்களுக்கு ரிசீவர் எண்டுக்கு போகும். ஸோ ரிசீவர் வந்துட்டு என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை வந்துட்டு டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன அனுப்பி இருக்கிறீங்களோ அது அப்படியே ஆஸ்டீஸ் உங்களுக்கு ரிசீவர் எண்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் அப்படின்ற ப்ராசஸை வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால் என்ன ப்ரோட்டோகால் அப்படின்னா SSL அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால். ஸோ இது என்ன எப்படி இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா செக்யூர்டு சாக்கெட் லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். செக்யூர்டு சாக்கெட் லேயர் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்கிரிப்ட் பண்ணி டிக்ரிப்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அண்ட் அந்த டேட்டா இன்டெகிரிட்டி அப்படின்றது உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு கேரி அவுட் பண்ணுறது அப்படின்றது எந்த லேயர் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷனுக்கு அடுத்த லேயர் வந்து செஷன் லேயர். செஷன் லேயரில் வந்துட்டு என்ன பண்ணும் மெயின் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 2 சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படின்னும் போது அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அந்த கனெக்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கும் அந்த ஒர்க் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த செஷன் லேயர். ஸோ இப்போ C1 வந்து நான் C2 கம்ப்யூட்டர் 1 கம்ப்யூட்டர் 2 நான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் கனெக்ஷன் செஷன்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த செஷன் லேயர் மெயினாக வந்து ஒர்க் ஆகுது.
ஸோ இந்த செஷன் லேயர் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஏபிஐஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஏபிஐஸ் அப்படின்னும்போது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல போனோம்னா NetBIOS. ஸோ NetBIOS அப்படின்றது வந்து உங்களுக்கு நெட்வொர்க் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னும். ஸோ இந்த NetBIOS அப்படின்றது 2 சிஸ்டம்க்கு நடுவில் நடக்கிற அந்த கம்யூனிகேஷனை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஏபிஐயாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிஸ்டத்துலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து நான் அனுப்பியிருக்கேன். ஜஸ்ட் வந்து நான் ஒரு போது அந்த டேட்டா வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய சர்வரில் வந்து இருக்கும். ஸோ சர்வரில் இருந்து டேட்டா வந்து சிஸ்டம்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ சிஸ்டம்லேருந்து சர்வருக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னும் போது சர்வர் வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டம் கிட்ட இருந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம வந்து கரெக்டான இதுதானா யூசர் ஐடியா பாஸ்வேர்டா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ செக் பண்ணும்போது அந்த ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னும் போது அந்த கனெக்ஷனை வந்து ஆத்தரைஸ் பண்ணி அந்த கனெக்ஷனுக்கான செஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ இந்த சர்வர்ல இருந்து இந்த சிஸ்டம்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். செஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன டேட்டாவை டவுன்லோட் பண்றோமோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டா பேக்கெட்டாக வந்துட்டு உங்களுக்கு போகும். ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம், இல்லை வந்து இமேஜஸ் இருக்கலாம். ஸோ எல்லா டேட்டாஸும் வந்துட்டு தனித்தனி பேக்கெட்டாக, டெக்ஸ்ட் ஒரு பேக்கெட்டாக, இமேஜ் ஒரு பேக்கெட்டாக வந்துட்டு உங்களுக்கு டேட்டா பேக்கெட்ஸாக வந்துட்டு உங்களுக்கு சர்வர்ல இருந்து சிஸ்டம்க்கு வந்துட்டு உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட் ஆகும்போது அகெயின் அதுக்கான ஒரு தனி செஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ சர்வர்ல இருந்து உங்களுக்கு சிஸ்டம்க்கு வந்து அகெயின் வந்துட்டு ஒரு செஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ இந்த கிரியேட் பண்ண செஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண செஷன் மூலமாக தான் டேட்டா பேக்கெட்ஸ் வந்து உங்களுடைய சிஸ்டம்ல ரிசீவ் ஆகும். ஸோ ரிசீவ் ஆகிற இடத்துல அந்த டேட்டா பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்றதையும் வந்துட்டு இந்த செஷன் லேயர் வந்து பார்த்துக்கும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு செஷன் லேயர் வந்து ப்ராப்பராக நடக்கிறதா அப்படின்றத வந்து செக் பண்ணி இந்த செஷனை வந்து மேனேஜ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண கனெக்ஷனை வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா, இன்பிட்வீன் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது திரும்பவும் வந்து ரீகனெக்ட் ஆகிறதா, அண்ட் தென் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அந்த செஷனை டெர்மினேட் பண்ணாது எல்லாமே வந்துட்டு இந்த செஷன் லேயர் தான் வந்து டேக் கேர் பண்ணும். செஷன் லேயருக்கு அடுத்த லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர், ஸோ இதில் ரிசீவ் பண்ணுற டேட்டா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து செக்மெண்ட்ஸாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ செக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் வந்து அது போர்ட் நம்பர் அண்ட் செக்மெண்ட் நம்பரை வந்து அலாட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக வந்துட்டு நம்மளுடைய டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இந்த போர்ட் நம்பர்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ரிசீவிங் எண்டில் டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக ஆர்டர் ஆயிருக்கா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணும். ஸோ இப்போ ரிசீவிங் எண்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேக்கெட் செக்மெண்ட் 1 வந்து ரிசீவ் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா செக்மெண்ட் 3 ரிசீவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து 2 வரும் அண்ட் 3, ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் வரும் அண்ட் இது வந்து 3. ஸோ செக்மெண்ட் 1 அண்ட் செக்மெண்ட் 3 வந்து ரிசீவ் ஆயிருக்கு அண்ட் செக்மெண்ட் 2 வந்து லாஸ்ட்ல ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஸோ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி அதை ரீஆர்டர் பண்ணும். ஸோ ரீஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு செக்மெண்ட் 1, செக்மெண்ட் 2, செக்மெண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸ்லாம் வந்து ப்ராப்பராக ரீஆர்டர் ஆகி உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்கு தான் வந்து இந்த நம்பர்ஸ் அலாட் பண்ணும். ஸோ செக்மெண்டட் டேட்டாவை வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ரீஅரேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி இந்த டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணும்போது ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா வந்து எந்த ஸ்பீடில் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்றத வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டத்தில் வந்து ஸ்பீட் வந்து வந்து உங்களுக்கு வந்து 50 Mbps-ல இருக்கு அண்ட் நம்ம ரிசீவிங் எண்டில் வந்துட்டு அதனுடைய ஸ்பீட் வந்து 10 Mbps-ல இருக்கு அப்படின்னும் போது ஸோ இந்த 10 Mbps-ல வந்து டேட்டாஸ் ரிசீவ் ஆகுதான்னு பார்த்துக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ்ஸர் ஸ்பீடில் ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 Mbps ஸ்பீடில் தான் வந்து டேட்டாஸ் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னும் போது ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி அதனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே வந்து ஒரு 60 MB-ல ரிசீவ் பண்ண 60 MB-ல டேட்டாஸ் வந்து போகிறது அப்படின்னும் போது அகெயின் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்து அதனுடைய ஸ்பீடை வந்து கம்மி பண்ணும். ஸோ
ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணும்போது ஸோ நம்மளுடைய டேட்டா வந்து ரிசீவிங் எண்டில் வந்துட்டு கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகிறதுக்கான இதை வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். அண்ட் ரிசீவிங் எண்டில் வந்துட்டு டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகிறதா அதையும் செக் பண்ணிப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் பிட்வீன் ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது எரர் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ் வந்து ரிசீவிங் எண்டில் ரிசீவ் ஆகலை, ஒரு பேக்கெட் செக்மெண்ட் 1 பேக்கெட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அண்ட் செக்மெண்ட் 2 பேக்கெட் ரிசீவ் ஆகலை அண்ட் செக்மெண்ட் 3 பேக்கெட் மட்டும் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணும் அப்படின்னா ஏஆர்பி ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வஸ்ட் என்ன பண்ணும், திரும்பவும் அந்த டேட்டாவை வந்து சென்ட் பண்ண சொல்லும். ஸோ சென்ட் பண்ணும்போது கரெக்டாக அது எந்த பொசிஷனில் ரிசீவ் ஆகணுமோ அந்த டேட்டா வந்து அந்த பொசிஷனில் ரிசீவ் ஆகி உங்களுக்கு அந்த ப்ராப்பர் டேட்டா வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி பார்த்துக்கும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் கண்ட்ரோலோட மெயின் ஒர்க். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு இந்த ரூல்ஸ் எல்லாமே இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்துட்டு உங்களுக்கு 2 ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் டிசிபி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து யூடிபின்னு சொல்லுவோம். ஸோ டிசிபி யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா யூடிபி யூஸ் பண்ணுவாங்க. யூடிபி அப்படின்றது யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். டிசிபி அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அண்ட் யூடிபி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன் வந்து இது ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னா டிசிபி வந்து சென்ட் பண்ண டேட்டா வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்ற ஃபீட்பேக்கை வந்து நமக்கு கொடுக்கும். அதே வந்து யூடிபி வந்து அந்த ஃபீட்பேக்கை வந்து கொடுக்காது. அண்ட் இந்த மாதிரி கொடுக்காதப்போ வந்து நமக்கு அந்த டேட்டா வந்து கரெக்டாக ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ரொம்ப செக்யூர்டான டேட்டாஸ் அப்படின்னும் போது டிசிபி யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரொம்ப செக்யூர்டான டேட்டா கிடையாது அப்படின்னும் போது நம்ம யூடிபி யூஸ் பண்ணலாம் ஸ்பீடாக. தென் வந்து ஃபாஸ்டர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்படின்போது செக்யூரிட்டியும் ரொம்ப தேவையில்லை அப்படின்னும் போது யூடிபி அப்படின்ற டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நெட்வொர்க் லேயர். ஸோ நெட்வொர்க் லேயர் இதுக்கு டேட்டாஸ் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஆக்சுவலாக நம்மளுடைய டேட்டா வந்து செக்மெண்ட்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் இருந்து வர டேட்டாஸ் வந்து நெட்வொர்க் லேயரில் வந்துட்டு உங்களுக்கு செக்மெண்ட்ஸாக வரும். ஸோ இந்த செக்மெண்டட் டேட்டாஸ் தான் வந்து நெட்வொர்க் லேயர் யூஸ் பண்ணும். ஸோ நெட்வொர்க் லேயரில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நெட்வொர்க். ஸோ இந்த நெட்வொர்க்கில் டேட்டாஸ் உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா பேக்கெட்ஸாக போகும். ஸோ இந்த பேக்கெட்ஸாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரிசீவ் ஆன இந்த செக்மெண்டட் டேட்டாஸோட நம்ம சென்டர் அண்ட் ரிசீவர்ஸோட ஐபி அட்ரஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சென்டர்ஸ் அண்ட் ரிசீவர்ஸ் டேட்டாவை வந்து நம்ம செக்மெண்டட் டேட்டாவோட ஆட் பண்ணும்போது அதுதான் உங்களுக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் வந்து IP1 அப்படின்னு அசைன் பண்ணுறேன் அண்ட் இந்த சிஸ்டம் வந்து IP2ன்னு அசைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் வந்து ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய டேட்டா வந்து எங்கேருந்து எங்கே போகணுமோ கரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் சிஸ்டத்துக்கு வந்து ரீச் ஆயிருக்கா, அந்த ஐபி அட்ரஸ்க்கு ரீச் ஆயிருக்கா அப்படின்றத நம்மளால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஐபி அட்ரஸ் வந்து இந்த செக்மெண்ட்டோட ஆட் ஆகி உங்களுக்கு பேக்கெட்ஸை தான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஐபி அட்ரஸிங்கை வந்துட்டு நம்ம அசைன் பண்ணுறோம் செக்மெண்ட்ஸ்க்கு டேட்டாஸ்க்கு அப்படின்னா ஸோ அந்த இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நெட்வொர்க் லேயரில் அப்படின்னா லாஜிக்கல் அட்ரஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லாஜிக் அட்ரஸிங் தான் வந்துட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸ் ப்ராப்பராக வந்து அசைன் ஆகுதா செக்மெண்ட்ஸுக்கு அப்படின்ற அந்த ஒர்க் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணுறது வந்து இந்த ஏரியாவில் தான். ஸோ லாஜிக்கல் அட்ரஸிங் முடிச்சுட்டு அடுத்ததான் என்ன ஆகும் அப்படின்னா ரவுட்டிங் நடக்கும். ஸோ ரவுட்டிங் அப்படின்றது என்னன்னா இப்போ நம்ம டேட்டாஸ் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கம்ப்யூட்டர். இதுவே வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்காக இருந்ததுன்னா ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரவுட்டர் தேவையில்லை.
பட் நம்ம எக்ஸ்டர்னல் சிஸ்டத்தோட ஒரு பப்ளிக் நெட்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அந்த ரவுட்டிங்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஸோ மாஸ்க்கும் வந்து அகெயின் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தான். ஸோ நம்ம அசைன் பண்ணி இருக்கிற இந்த ஐபி அட்ரஸோட இந்த மாஸ்க்கும் சேர்ந்து உங்களுக்கு ரவுட்டிங் மெத்தடாலஜியை வந்துட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணும். ஸோ எந்த ரவுட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாஸை வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு டிசைட் பண்ற ஏரியா அப்படின்னா அது ரவுட்டிங். ஸோ ரவுட்டிங் முடிச்சு உங்களுடைய டேட்டா வந்துட்டு ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கெட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நம்ம அடுத்து பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்து பாத் டிட்டர்மினேஷன். ஸோ பாத் டிட்டர்மினேஷன் அப்படின்னும் போது இந்த பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மூவிங் பேக்கெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வந்து ஷார்ட்டராக வந்து அந்த பேக்கெட்ஸை வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டெசிஷனை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இந்த பாத் டிட்டர்மினேஷன். ஸோ இந்த 3 ஒர்க்குமே வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் லேயரில் தான் நடக்கும். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து டேட்டா லிங்க் லேயர். ஸோ டேட்டா லிங்க் லேயர் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் லேயருக்கு அடுத்த லேயர். ஸோ நெட்வொர்க் லேயரில் நம்ம பேக்கெட்ஸாக வந்து நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா வந்து டேட்டா லிங்க் லேயரில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயருக்கு வர டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா பேக்கெட்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேக்கெட்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும் செக்மெண்டட் டேட்டா. இந்த செக்மெண்டட் டேட்டாவோட நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் நெட்வொர்க் லேயரில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் சென்டர் அண்ட் ரிசீவர் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ரீச் பண்ணணும் நம்மளுடைய டேட்டா அப்படின்னா எந்த சென்டர்லேருந்து எந்த ரிசீவருக்கு போகணும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். IPv6 IPv4 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆட் பண்ண டேட்டாவோட நமக்கு டேட்டா லிங்க் லேயர் வந்து உங்களுக்கு மேக் அட்ரஸ் ஆட் பண்ணும். ஸோ மேக் அட்ரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஜஸ்ட் மேக் 1 அண்ட் மேக் 2 ரெப்ரசன்ட் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ மேக் அப்படின்றது இப்போது நம்ம சிஸ்டம் ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு டேட்டாவை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா த்ரூ நெட்வொர்க் லேயரில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் வந்துட்டு நமக்கு மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் வந்துட்டு இந்த ஹார்ட்வேரில் வந்துட்டு இந்த மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சிஸ்டம் 1க்கு வந்து நான் மேக் 1 அண்ட் சிஸ்டம் 2க்கு வந்து மேக் 2 அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்லையும் இந்த சிஸ்டத்தில் இருக்கிற சிஸ்டம் 2ல இருக்கிற நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்ட்லையும் வந்துட்டு நமக்கு மேக் அட்ரஸஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேராக வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மேக் அட்ரஸ் அப்படின்றது ஒரு 12 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக் நம்பராக இருக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு இந்த செக்மெண்டட் டேட்டா இந்த பேக்கெட்ஸோட உங்களுக்கு ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு பைனரி கோடட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ பைனரி கோடட் நம்பர்ஸ் வந்து இது எரர் டிடெக்ஷனுக்காக யூஸ் ஆகும். ஸோ நம்ம டேட்டா வந்து ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த செட் ஆஃப் டேட்டா கன்வர்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் டேட்டா லிங்க் லேயரில் அப்படின்னா ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரேம் பண்ண டேட்டா தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த லேயருக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் மெயினாக நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஃப்ரேம் அப்படின்ற இந்த டேட்டாவை வந்து ஃப்ரேம் பண்ணுற ஒர்க் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து ஒரு லேயர்லேருந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியம் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ மீடியம் அப்படின்றது வந்துட்டு லைக் வயர்ஸ் கோஆக்சியல் வயராக இருக்கலாம், இல்லை வந்து ஃபைபர் ஆப்டிக் வயராக இருக்கலாம், ஆர் வந்துட்டு நம்ம ஏராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஏர் அப்படின்னா நம்ம வைஃபை யூஸ் பண்ணும்போது வைஃபை வந்துட்டு ஏர் கூட ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனாக வந்துட்டு நம்ம இந்த டேட்டா லிங்க் லேயரில் யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரேம்டு டேட்டா வந்து உங்களுக்கு அடுத்த லேயருக்கு மூவ் பண்ணுறோம். அடுத்த லேயர் வந்து நம்ம பார்க்க போகிறது கடைசி லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர். ஸோ
டேட்டா லிங்க் லேயர்ல டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரேமா வந்துட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அது எப்படி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் பிசிக்கல் லேயர்ல அப்படின்னா ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு பிசிக்கல் லேயர்ல டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிட்ஸா ரிசீவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரிசீவ் ஆன இந்த பிட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் பிசிக்கல் லேயர் அப்படின்னா சிக்னலா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ என்ன மாதிரி சிக்னலா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஸோ அது வந்து என்ன மாதிரி கனெக்ஷன் வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் இருக்கு, எப்படி வந்து நம்ம சென்ட் அண்ட் ரிசீவ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற மீடியம் வந்துட்டு வயர்டா இருந்தது அப்படின்னா அது ரிசீவ் பண்ற சிக்னல்ஸ் வந்து அது கன்வெர்ட் ஆகிற சிக்னல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பல்சஸா இருக்கும். 0s and 5 volts வந்துட்டு உங்களுக்கு சென்ட் ஆகும். லைக் 0 வந்து 0 ரெப்ரசென்ட் பண்ணும், 1 வந்து +5 volt ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிக்னல் வந்து வயர்டு மீடியமா இருந்ததுன்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆன சிக்னல் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். அதுவே வந்துட்டு ஃபைபர் ஆப்டிக் வயர் யூஸ் பண்றதா இருந்தா அப்படின்னா உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும்னா லைட் சிக்னலா கன்வெர்ட் ஆகும். அதே வந்து ஏர் யூஸ் பண்றோம், நம்ம மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஏர் இருக்க போறது அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகிறது வந்து ரேடியோ சிக்னலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பிட்ஸை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும் பிசிக்கல் லேயர் அப்படின்னா சிக்னலா வந்துட்டு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த சிக்னல் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு பிசிக்கல் லேயர்ல தான் நடக்கும். ஸோ இந்த சிக்னலா கன்வெர்ட் ஆனது எப்படி வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சிஸ்டம்க்கு வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம சென்ட் பண்ற டேட்டா வந்து அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து, அதாவது இப்போ சிஸ்டம் இதுதான் உங்களுடைய சென்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிஸ்டம் 1. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேட்டா என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு செக்மெண்ட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ செக்மெண்ட்ஸ் அப்படின்றது எந்த லேயர்ல நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர்ல நடக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருக்கிற இந்த டேட்டா வந்து செக்மெண்டட் டேட்டா வந்து பேக்கெட்ஸ் ஆகும். ஸோ இந்த பேக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த லேயர்ல வந்துட்டு உங்களுக்கு பேக்கெட்ஸா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நெட்வொர்க் லேயர்ல தான் உங்களுக்கு இந்த பேக்கெட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கன்வெர்ட் ஆன நெட்வொர்க் லேயர்ல கன்வெர்ட் ஆன பேக்கெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஃப்ரேம்ஸா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எந்த லேயர்ல நடக்கும் அப்படின்னா நம்ம டேட்டா லிங்க் லேயர்ல தான் நடக்கும். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயர்ல இருந்து வந்த இந்த பிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிசிக்கல் லேயர்ல வந்துட்டு உங்களுக்கு சிக்னல்ஸா வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ சிக்னல்ஸா வந்து பிசிக்கல் லேயர்ல கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கன்வெர்ட் ஆன இந்த சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மீடியால வந்துட்டு பிளேஸ் ஆகும். மீடியா அப்படின்றது அகெயின் உங்களுக்கு வயரா இல்ல வந்துட்டு ஃபைபர் ஆப்டிக் வயரா இல்ல வந்து ஏரா, ஸோ என்ன மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனோ அந்த மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும், அதுல வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அகெயின் இந்த மீடியால இருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிசீவர் எண்டுக்கு போகும்போது அகெயின் உங்களுக்கு திரும்பவும் இந்த லேயர்ஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ மீடியால இருக்கிற அந்த டேட்டா வந்து சிக்னல்ஸா வந்து கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு அகெயின் வந்துட்டு ஃப்ரேம்ஸா வந்து உங்களுக்கு மாறும். அண்ட் அகெயின் வந்துட்டு உங்களுக்கு பேக்கெட்ஸ் ஆகும். பேக்கெட்ஸ் ஆன டேட்டா வந்துட்டு அகெயின் உங்களுக்கு செக்மெண்ட்ஸா போகும். செக்மெண்ட்ஸ் ஆன டேட்டா வந்து அகெயின் உங்களுக்கு ரிசீவர் எண்ட்ல இருக்கிற சிஸ்டத்தோட அப்ளிகேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ் ஆகும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு OSI மாடல்ல தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு நடக்குது. ஸோ இது எல்லாம் ப்ராப்பரா நடக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த மெத்தட் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா OSI லேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கொடுங்க. கமெண்ட்ல நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.